Bonjour mes amis, comment allez-vous? என்ன செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு அந்த வேர்ப்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ போன வாரம் வீடியோ பார்த்துட்டு நல்லா படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் செகண்ட் குரூப் வேர்பு தான். என்ன வேர்புன்னு சொல்லிட்டு படிக்கலாம். அதே மாதிரி பிளாகையும் செக் பண்ணுங்க. பிளாக்லேயும் நான் உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸு எக்ஸசைஸ்லாம் போடுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். செகண்ட் குரூப்பில் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வேர்ப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷ்வாசீர் அப்படின்றது. ஷ்வாசீர் அப்படின்னா டு சூஸ், தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மீனிங். ஷ்வாசீர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். திருப்பி சொல்லி பாருங்க, வந்துடும். ஷ்வாசீர். இப்போ உங்களுக்கு டெர்மினேஷன் எது அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீகேப் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஈஸியாக இருக்கும். எஸ் தே ONS இசட் and தே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது டெர்மினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம conjugate பண்ணா j'ai choisi, tu choisis, il choisit, elle choisit, on choisit, nous choisissons. இங்க என்ன வரணும்? இஸ் சவுண்ட் வரணும். அப்ப double s நம்ம ஆட் பண்ணுவோம். nous choisissons, vous choisissez, ils choisissent, elles choisissent. இந்த ப்ளூரல்ல ஒண்டி பார்த்தீங்கன்னா இஸ் அப்படின்ற சவுண்ட் வரணும். அப்போ double s நம்ம அங்க போடணும். அதை திருப்பி ஒரு தடவை சொல்றேன். vous choisissez, nous choisissons, ils choisissent, elles choisissent. இப்போ நான் சொல்ல நீங்களும் ரெப்பேட்டே பண்ணுங்க. ரெப்பேட்டேனா ரிப்பீட் அப்படின்ற அர்த்தம். இப்போ நான் சொல்ல நீங்களும் சொல்லிட்டு வாங்க. கொஞ்சம் நான் உங்களுக்கு போஸ் கொடுக்குறேன். j'ai choisi, tu choisis, il choisit, elle choisit, on choisit, nous choisissons, vous choisissez, ils choisissent, elles choisissent. இப்போ கோஹிரண்டா உங்களுக்கு நான் ஒரு தடவை ரீகேப் பண்றேன். நீங்க அந்த டெர்மினேஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல் எல் ஓ இதுக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஷ்வாசி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனா அங்க நம்ம போடுறது தே போடுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி டி இது ரெண்டுக்கும் எஸ் போடுவோம். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு தடவை. j'ai choisi, tu choisis, il choisit, elle choisit, on choisit, nous choisissons, vous choisissez, ils choisissent, elles choisissent. இப்போ நம்ம பார்த்தது choisir, to choose அப்படின்ற வேர்பு தான். செகண்ட் குரூப் வேர்பு, ரெகுலர் வேர்பு பார்த்தோம். இது எப்படி கான்ஜுகேட் பண்ணணும், டெர்மினேஷன் எப்படி சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? முதலே சொல்லியிருக்கிறேன்.
S S T O N S A Z A N T. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்குலர் எழுதும் போது ஜே டி இது ரெண்டுக்கும் எஸ் ஆட் பண்ணுவோம். ஆனால் சிங்குலரில் இல் எல் ஓ இதுக்கு வந்து தே ஆட் பண்ணுவோம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபினீரில் படிக்கும் போது ஃபினிசோம் அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஃபினிசே ஃபினிஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி கான்ஜுகேட் பண்ண வேண்டியது தான். இங்கே ஷ்வாசிசோம் ஷ்வாசிசே ஷ்வாசிஸ் அப்படின்ட்டு அந்த இஸ் சவுண்ட் வந்து நீங்கள் ப்ளூரலில் வந்து ஆட் பண்ணுறத ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஷ்வாசிர்ன்ற வேர்பை கான்ஜுகேட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். Vous choisissez toujours très bien vos cravates. cravateன்றது ட்ரைன்றதை குறிக்கும். திருப்பி சொல்கிறேன். Vous choisissez toujours très bien vos cravates. உங்களுடைய ட்ரையை வந்து நீங்கள் எப்போதும் என்ன பண்ணுறீங்க, அழகாக சூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அருமையாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தான் இங்கே குறிக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். J'ai choisi une très belle chemise pour mon mari. J'ai choisi une très belle chemise pour mon mari. நான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு அழகான ஷர்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றத குறிக்கும். பெல்ன்றது பியூட்டிஃபுல் அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Elle choisit un bon parfum pour sa sœur. Elle choisit un bon parfum pour sa sœur. அவளுடைய சிஸ்டருக்கு ஒரு நல்ல சென்ட் வந்து தேர்ந்தெடுத்தா. பர்ஃபன் பர்ஃபன்னா பர்ஃப்யூம் அப்படின்றத குறிக்கும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Il choisit une belle voiture. Il choisit une belle voiture. அவன் ரொம்ப அழகான ஒரு காரை தேர்ந்தெடுத்தான், சூஸ் பண்ணான் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஷ்வாசிர்ன்ற வேர்பை கான்ஜுகேட் பண்ணி இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். இந்த ஷ்வாசிர் அந்த வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸசைஸை ஃபில்அப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்க்கு ஆன்சர்ஸ் பாருங்கள் ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷ்வாசிர்ன்ற வேர்பை வந்து நம்ம ரேண்டமாக கான்ஜுகேட் பண்ணலாம். Nous choisissons. Vous choisissez. Très bien. Il, plural, hein? Choisissent. Super. Next, j'ai choisi. Elle, singular. Choisis. Super. Tu choisis. Very good. Très bien.
Thanks for watching this video. Please subscribe to Jojoe Dasse, like and share. அதே மாதிரி மறக்காம என்னுடைய blogகையும் செக் பண்ணுங்க. அங்கேயும் நான் வந்து செகண்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து conjugate பண்ணி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். Dream it, wish it and do it.